மகன் போல மாறியவன் அர்த்தம். மருமகன், மருதுனா பொருந்துதல். ஏற்கனவே வீட்டில் ஒரு மகன் இருக்கான், இப்படி புதிதாக ஒரு மகன் வந்திருக்குதான், மருமகன். அங்க வாங்க மருமகனை, நல்லா இருக்கேடா மகிழ்ச்சி, மருமகனோட வரவேற்கிறது. அது மாதிரி மருமகள், மகள் போல பொருந்தியவள், மகள் போல பொருந்திய வந்தவள், மருமகள். பேரு தமிழ வச்சிருக்காங்க பாருங்க, மருமகள். அது வேற பேர் வைக்க கூடாதா? பிசாசு, பேயி அப்படிலாம் பேர் வைக்க கூடாதா? மருமகள் வச்சிருக்காங்க. மகள் இருக்கிற ஸ்தானத்துல அடுத்த ஸ்டெப் ஆவா. அப்படியெல்லாம் பொருத்தமா பேர் வச்சிருக்காங்க. அன்று இந்த பாக்கியம் ஆஞ்சனமானுக்கு பத்திரம்தான் கிடைச்சிருக்கு. மருமகளால புகழ், மருமகனால புகழ். மருமகன் யாரு? சுவாமி. மகள் யாரு? அம்மா, நம்ம தாய். ஆக மருமகளாலையும் மகளாலையும், அது மாத்திரம் இல்ல, கணவனாலையும் பெருமை. உங்களுக்கு 3 வகை பெருமை இருக்கிறது. தாய்மார்களுக்கெல்லாம் இந்த 3 பெருமை நல்லா கணிச்சு. அது நாம செய்த புண்ணியத்தெல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த 3 பிளஸ் பாயிண்டா இருக்காது, 1-2 மைனஸ் பாயிண்ட் ஆயிடும். கணவன் வரும்போது கடுகுடுன்னு வருவான் சில வீடுகளை பார்த்தா, அது போச்சு கதை. மலேஜ் பண்ணி அதனால இந்த 3 பெருமை அம்மாவுக்கு இருக்கு. அந்த அழகா சொல்றாரு பாருங்க கௌதமர். தவபலியால் உலகின்ற தடாதகைக்கு தாயானாய் சிவபெருமான் மருகன் என்னும் சீர் பெற்றாய். இரண்டாவது, திறன் மலையத்துவசன் அரும் கற்புடையாய். 3 அழகான தகுதி உனக்கு இருக்குமா? நீ அறியா தொல்விரதம் அவனிடத்து எவர் அறிவா. என்னம்மா தவத்தை பத்தி ஏன்ட்ட கேட்கிய? உங்களுக்கு தெரியாதா? ஏன்ட்ட கேட்கிறிய? நாம் சொல்ல சாதாரண வழக்கு அந்த அப்படி கேட்கிற. கணவனாலையும் மருமகனாலையும் மகளாலையும் சிறப்பு பெயர் பெற்ற தாங்கள் தவத்தின் பெருமையா உங்களுக்கு தெரியாது, ஏன்ட்ட கேட்கல என்று அவர் வியந்து கேட்கிறார். அவனிடத்து எவர் அறிவார். ஆனாலும் ஆனாலும் நீங்க கேட்டீங்களா, நான் சொல்லட்டுமா? எம்பக்கள் சொல்லுகிறேன் என்று இப்பொழுது காஞ்சனமாலைக்கு கௌதம மகரிஷி தவத்தின் வலிமை பற்றி சொல்ல போகிறார். ஏன்னா நான் சொல்ற விஷயங்களை போய் கவனிச்சு வரணும். இந்த தலைப்பு முடிஞ்சோன்னு மறந்துடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. காலையில என்னெல்லாம் நடந்து நக்கட்டோம்னா ஒரு வருஷம் எங்க போயிடுவாங்க. இது என்ன கேள்வி, வகுப்பு நடத்தாரா? இந்த கேள்வியில எதுக்கு? ஏன்னா வகுப்பு நடத்தும் போது பையங்க சரியா சொல்லணும்னா ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், பெஞ்சு மேலே ஏறுமே. அந்த காலத்து முதல் தண்டனை தான் பெஞ்சு மேலே ஏறுமே. அவன் சௌரியமா போச்சு ஏறிக்கணும், காத்து நல்லா வருது. உள்ள உட்கார்ந்து இருந்தா பெஞ்சில் நெருக்கடியா இருக்கும், மேலே ஏறணும்னு காத்து நல்லா. ரொம்ப நன்றி சார், மனசு வச்சுருவோம். ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச். நான் ஒரு தடவை ஒரு ரொம்ப ஹார்ட்ல பிளாக் ஆகி அவர் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்க போனேன் ஒரு நண்பரை. அவர் நம்முடைய அடியார்கள் ஒரு முக்கியமானவர். அவர் பார்க்க போனேன், வாங்கிட்டு போனேன். பேசிக்கிட்டு இருந்தேன், என்னென்ன நடந்ததுன்னு கேட்டேன். நல்லா வரிசையா எந்த ஆஸ்பத்திரி எந்த டாக்டர் எந்த சொல்லி கேட்டு முடிஞ்ச உடனே புறப்பட போனேன். அப்போ அவர் என்ன பண்ணாரு, கட்டில ஏறுங்க, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். என்னைய பார்த்து யாருங்க மேல, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏறின உடனே என்னுடைய திருவடியை வணங்கணுமா, ஆபரேஷன் பண்ணிருக்கனால குனியக்கூடாதுன்னா டாக்டர், அதுக்காக ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் என்னை பார்த்து சொன்னது ஒரே ஆளு இவன். பெஞ்சு மேலே ஏறின மாதிரி ஏறினேன். இவன் முழிக்கா, என்னது ஏற சொல்ல, அதுக்கு ஒரு குதின்னு சொல்ல போறாளோ, பயமா போச்சு. உடனே கால திரும்பி எனக்கு அந்த காலத்துல பையன்களை செய்தது தண்டனை. எனக்கு ஏற முடியாம யாருனேன். இந்த மாதிரி கட்டுற கொஞ்சம் உயரமான கட்டுற வீட்டுல கட்டுற. ஆமா,
எல்லாம் ஞாபகம். உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு? சாப்பிடலாம் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு விரதமா ஓடுதிய. நான் மறப்படா? ஆக நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அந்த அம்மாவை பார்த்து தான் பயப்படும். நல்லா இருக்க வேண்டியதான். இப்பொழுது அருமையா சொல்றேன், உங்களுக்கு தெரியாதம்மா, நான் சொல்றேன். கௌதம மகர்ஷி தவத்தின் பெருமை சொல்ற எப்படி அழகா சொல்றாரு. மானதமே, வாசிகமே, காயிகமே, 3 வகையான தவம். மானதமே, வாசிகமே, காயிகமே என வகுத்த இனமில் சீர்தமம் 3ஆம். இவற்றின் மானதம் தருமம் தானம் மிசை மதிவைத்த தயவு பொறை மெய் சிவனை மோனமுற தியானித்தல் 5 அடக்கல் முதல் அனந்தம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. 3 வகையான தவம். முதல் தவம் மானதம், 2வது வாசிகம், 3வது காயிகம். 3 வகை சொன்னார். அடுத்தல மானதம் என்றால் என்ன தெரியணுங்களா? அதுக்கு விளக்க சொன்னார். மானதம் என்றால் மனசால செய்யக்கூடிய தவம். மனசால என்ன தவம் அதையும் சொல்லிட்டாரு பாருங்க. முதல்ல மானத தருமம் தானம். மனசுல சிவருமானை நினைச்சு அப்படியே வழிபாடு பண்ண. தானமிசை மதி வைத்த தயவு, சிவருமான் திருவடியில் வைத்த ஒரு பெரும் கருணை பக்தி. தயவு இரக்கம், மற்றவர்கள் மேல இறக்கப்படாது. அந்த இறக்கமே ஒரு தவம். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, இறக்கப்படாது. காலையில கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன், ஒரு ஆளு நடக்க முடியல, ஒரு பலகையை போட்டு அப்படி கையை வச்சே நாங்கள் நினைச்சு எனக்கு அழுகு வந்துச்சு. சாமி அப்படி ஸ்ட்ராங்கான கால் நம்ம கொடுத்துட்டாரு. அவர் பாவம் என்ன உலகத்துல என்ன ஏதோ தெரியல, கையை வச்சுக்கிட்டே போறாரு. உட்கார்றதுக்கு ஒரு பலகை, அந்த பலகையிலேயே நான் கோயில் பழனியாண்டவர் சென்னையிலிருந்து இங்க வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ஒரு அழுகு வந்து சரி 10 ரூபாய் போட்டேன். என் பெருமை சொல்லல, தயவு. முதல்ல இறக்கம். சாமி முண்டா காணாது, இறக்கப்பட மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஐயோ பாவம் வந்தாரோ வருவாரோ. ஆமா, இந்த இடம் நல்லா இருக்கலாம், வர்றதுக்கு ஈஸியா இருக்கு. அப்படிலாம் அவங்கள பார்த்து இறக்கப்படாது. சுவாமி கும்பிட்டோம், கோயிலுக்கு வந்தோம், சிவருமான வணங்கணும், கோமதியை வணங்கணும்னா நம்ம உள்ளத்துல இறக்கம் இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம காப்பாற்ற முடியாது, நம்முடைய கடமை அது இல்லை. ஒரு சொட்டு, ஒரு செகண்ட், ஐயோ பாவம் சாமி நமக்கு எவ்வளவு உயர்ந்த வாழ்வு கொடுத்துருக்கிறாரு, கிடைக்கலையே, இறக்கம். வேற ஒன்றும் செய்யணும். இந்ததான் தயவு. மனதுல ஒரு இறக்க உணர்வு வரணும். கல்லாகக்கூடாது, நெஞ்சு கல்லாகக்கூடாது. இறக்க சித்தை, நல்ல சிந்தை உயர்ந்தவர்களுக்கு உண்டு. அதனாலதான் திருச்செங்குன்றூர்ல ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளுகிற போது அந்த மக்கள் எல்லாம் அழுதாங்க. சாமி, ஊரு முழுக்க காய்ச்சல், குளிர் காய்ச்சல், ஏதோ வைரஸ் சொல்றேன், ஒரு தொற்று கிருமியின் வாயிலாக ஒரு பெரிய குளிர் காய்ச்சல் திருச்செங்கோட்டுல. எல்லா மக்களும் வந்து அழுகிறாங்க. அப்பதான் சுவாமி அடியார்களோடு இந்த ஊருக்கு வந்துக்கிறார். உடனே சாமி என்ன பண்ணாரு, இது உங்க தலையெடுத்து நீங்க அணிவிக்கணும் அப்படி சொல்லல. உடனே அவங்களெல்லாம் மனசுல இறக்கப்பட்டு பெருமான் சன்னதியில போய் ஒரு பதிகம் பண்ற. இந்த குளிர்காய்ச்சல் நீங்களுங்கிறதுக்காக ஒரு அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். போற ஜென்மத்துல செய்த பாவம் தான் இப்போ காய்ச்சலா வந்திருக்குன்னு பேசுறீங்கள. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். இப்படி சொல்றவங்கள கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அவ்வினைக்கு இவ்வினையாம் சொல் என்று சொல்லும் அகுதறிவீர்.
என்ன செய்யணும் நம்ம? பெருமானுக்கு எப்படி செய்யணும்? கைவினை செய்து என் பிரான் கடல் போற்றுட்டு சிவருமானுக்கு கைவினை செய்து உழவாரப்பணி கைகள்னால தொண்டு செய்யும். அப்படி செய்தா செய்வினை வந்து என்னை தீண்ட பெறா திரு நீலகண்டம். அந்த பதிகத்தை பாடினார், ஜனம் ஓடிட்டு. அப்படிப்பட்ட காட்சி இறக்கப்பட்டது. அபிநைக்கு வினையாம் என்று சொல்லும். எப்படி ஒரு பெரிய ஒரு பிலாசபி சொல்றாரு. அந்த உய்வு, அந்த உய்வகை இனி எப்படி பிழைக்கலாம் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதற்காக சொல்றாரு, இதை இப்படி விட்டுறாதீங்க, இதுல தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி சொல்றேங்க. அந்த உய்வினை இருக்குதே, தப்பிக்கிற வினை, அதை வழி சொல்றாரு அந்த பாட்டுல. சுவாமிக்கு தொண்டு செய்யுங்க, அவர் புகழை பாடுங்கள், மனசால் நெய்ங்க. தயவு, பொறை, பொறுமை. சிவனடியாருக்கு பொறுமை வேணும், கோபப்படக்கூடாது. இவ்வளவு நேரம் ஆச்சு பாலை கொடுக்கலன்ட்டு அது மாதிரி நான் கோவப்பட்டா தப்பு இல்லை, அப்பாடி எஞ்சி போயிட்டானோ பாலே கிடைக்காது. கோவப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவரை பிரசங்கத்தில் லயிச்சிருக்கா, இன்னும் கொடுக்கல, நம்ம கோவப்பட்டோமா தப்பு அது. ஆக பொறுமையா இருக்கணும். மெய் சிவனை மோனமுற தியானித்தல். உண்மை பொருள் சிவருமான் தான். மற்ற தெய்வங்கள்லாம் பொய் கடவுள், இருப்பாங்க போயிடுவாங்க, இருப்பாங்க போயிடுவாங்க. சிவருமான் என்றும் இருப்பான். அவர் அழியாதவர், பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அதான் மெய் சிவனை, மெய்யான சிவருமானை மனதார தியானம் பண்ணுப்பா. அது தவம். மானசீகம் சொல்லக்கூடிய முதல் தவம். மானதம் என்று சொன்னார, அதுக்கு விளக்கம் தியானித்தல். 5 அடக்கல், 5 பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் நம்மளை பாடாப்படுத்துது. அதை அடக்கணும். அது இழுக்கிற வழியில் நம்ம போகக்கூடாது. தம்மை 50 பின்வரும் தகமையார் பெரிய புராணத்தில் சொல்றார். சண்டேஸ்வரர் புராணத்துல 5 புலன்களும் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்குமா. கண்ணு, மூக்கு, காதெல்லாம் அவர் சொல்லபடி. நம்ம அப்படி இல்லை. அந்த 5 பேர் என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கேட்கும். காது அப்படியே, அங்க ஒரு சினிமா பாட்டு வருது, நல்லா இருக்கு, இங்க நடந்திருக்கு, பிரசங்கம் நடந்திருக்கு, கண்ணு டிவியில சுவிட்ச போடாம உட்காந்துட்டால ஒரு படத்தை பார்க்கலாம், பிரசங்கம் நடக்கட்டும், நான் தடை பண்ணல. அந்த கண்ணு அந்த பக்கம். காந்தி டிவியே பார்க்க மாட்டான், அதனால அவளை சொல்றான் என்ன. அதுக்கப்புறம் மூக்கு, இன்னைக்கு என்ன டிஃபன் தெரியலையே, வட மாதிரி வாசனை வருது, என்ன அமுதா என்னமோ கொண்டு வந்த மாதிரி இருந்தது, மூக்கு அங்க போகுது. இதுதான் அவ சொன்னபடி நம்ம கேட்கறது. சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்துல குருநாதர் தன்னுடைய சீடனை பார்த்து, எப்பா நீ ஏப்பா அந்த 5 கொள்ளை கொடுத்தக்காரங்க பின்னால போற, தேவையா? அவன் காட்டுக்குள்ள குறை இப்ப உங்களுக்கு இழுத்துட்டு போய் கொலையில செய்ய அவனை கூட்டு போறாங்க, அவங்க பின்னாலே போறேன். உங்க அப்பா யாரு தெரியுமா? சக்கரவர்த்திப்பா, சிவருமான்பா, அவர் உங்களுக்கு மகாராஜா, அவர் உன்னை என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்பாரு. நீ அவரை போய் கும்பிடாம இவங்க சொல்லுபடி கேட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போய் களவாண்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிய. 50 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய். நமக்கெல்லாம் முதலாக சிவருமான குருவா வரார், வந்து போகாது, அவங்க பின்னால போகாது. தம்முதல் குருமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு, 50 வேடர்களும் நமக்கு விரோதிகள் என்பதை உணர்த்த விட்டு அவங்களை கைவிட்டுட்டு, வேண்டாம் இன்னும் அவங்க பின்னால போக மாட்டேன் சிஷ்யர் சொல்றார். ஆக 50 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின். அதான் மகாராஜா. மகாராஜா பிள்ளைகள் நம்ம இளவரசன், அந்நியமே கிடையாது. அரண்கடல் செலுமி சிவருமான் திருவடிகளை சேர்றான். 8ஆம் சூத்திரத்துல மெய்கண்ட சுவாமிகள் சிவஞான போதத்தில் சொல்றார், அருமையா இருக்கு. பார்த்தீங்களா,
சுவாமியை பரமேஸ்வரனை தியானம் பண்ண 5 பலன்களையும் அடக்குங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. 5 அடக்கம் முதல் அனந்தம், இவையெல்லாம் மானதம். சரி, 2வது வாசிகம். வாசிக தவம் எது? 2வது பார்ப்போம். வாசிகம் 5 எழுத்து ஓதல். பஞ்சாட்சர மந்திரத்தை சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக 108 தடவை, 1000 தடவை, நம்பரே வேண்டாம் சொல்லிட்டு புனிதன் திருநாமம் 100 100,000 நன்னிவார். புனிதன் திருநாமத்தை 100 100,000, 100,000 லட்சம், அது 100னா கோடி, 100 100,000, 100 1000 1 லட்சம். 1 லட்சத்துல 1000 ரூபா நோட்டு 100 இருக்கும். உனக்கு தெரியுங்களா? இரும்பு வைக்கும்போது எண்ணி பாப்பா நோட்டு ஒழுங்கா இருக்கான்னு. மாப்பிள்ளை கொண்டாந்து கொடுத்துருவா, அப்ப எண்ணி இரும்பு வைப்பா. ஆக ஒரு 100 1000 நோட்டு வந்தா 1 லட்சம். அப்படி ஒரு 100 கட்டு வச்ச உடனே 1 கோடி. பூவனூர் புனிதன் திருநாமம் 100 100,000 எண்ணுவார். 100 100,000 1 கோடி என்ன? அவங்கதான் உலகத்திலேயே மேலான மனிதர்கள் என்கிறார் அப்பர் சுவாமி பாடுவார். அந்த மாதிரி 5 எழுத்து ஓதல், வாக்குனால் வாசகத்தால் தவம் செய்தல் 2வது. அதுல முதல் இடம் பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்கிறது. வாசகம் 5 எழுத்து ஓதல், மனு பஞ்சசாந்தி, மறை பேசு சத உருத்திர தோத்திரம் உரைத்தல். பிராமணர்கள் ஸ்ரீருத்ரம் மந்திரத்தை 100 தடவை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். உத்தர பசுபதி நாயனார் இரவும் பகலும் தண்ணிக்குள்ள நின்று கை மேல தலை சிரச கொண்டு தலைமையில வச்சு ஸ்ரீருத்ரமாக மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். சுவாமி அவரை அழைத்து கொண்டார் சைவ உலகத்தை. அதான் ஸ்ரீருத்ரம். ஆக பிராமணர்கள் அதை சொல்லணும். பெருந்தர்மம் காசகல எடுத்து ஓதல், நல்ல தர்மமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பக்கத்துல வந்தவங்களுக்கெல்லாம் அதை செய்யி இதை செய்யி என்று சொல்லணும். தர்மமான சொல்ல. கோயிலுக்கு போ. இன்னைக்கு காலையில ஒரு பையன் உபூதி பூசினேன் சாமி வச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் போன மாதிரி போய் சொல்லிட்டேன்.